Hello friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது இல்ல பஸ்ஸோட டீடைல்ஸ் கேட்கும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பஸ் ரிலேட்டட் vocabulary தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்காதீங்க. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எப்படி கேட்பீங்க? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? வேர்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். பஸ் ஸ்டாப்னா பஸ் நிக்கக்கூடிய இடம். ஓகே, வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எந்த பஸ் மதுரைக்கு போகுது? ஓகே, ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்ம கேட்போம்ல, எந்த பஸ் மதுரைக்கு போகுது, எந்த பஸ் தாம்பரம் போகுது, சென்னையில இருந்தா தாம்பரம் எந்த பஸ் போகுது, எந்த பஸ் இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த பஸ் மதுரைக்கு போகுது, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி கேட்கலாம்? Which bus goes to Madurai? Which bus goes to Madurai? Which busனா எந்த பஸ் அப்படின்னு அர்த்தம். goes to Madurai அப்படின்னா மதுரைக்கு போகிறது. ஓகே, which bus goes to Madurai அப்படின்னா எந்த பஸ் மதுரைக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பேருந்து எத்தனை மணிக்கு வரும்? பஸ் எத்தனை மணிக்கு வந்து சேரும்? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What time does the bus arrive? What time does the bus arrive? ஓகே, வாட் டைம் அப்படின்னா எத்தனை மணிக்கு, டஸ் த பஸ் அரைவ் அப்படின்னா வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாட் டைம் டஸ் த பஸ் அரைவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, நீங்க பயணம் செஞ்சுட்டு போறீங்க, அப்ப நம்ம கேட்போம்ல, அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம ஷார்ட்டா எப்படி கேட்போம்? பயணம் எவ்வளவு நேரம் ஆகும், ஜேர்னி எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How long does the journey take? How long does the journey take? How longனா எவ்வளவு நேரம், does the journey take அப்படின்னா பயணம் செய்யறதுக்கு. ஓகே, how long does the journey take? Next one, இந்த பஸ் சென்னைக்கு போகுதா? இந்த பஸ் சென்னைக்கு போகுதா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, நிக்குது ஒரு இடத்துல, இந்த பஸ் சென்னைக்கு போகுதா இல்ல சென்னைக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Is this bus going to Chennai? Is this bus going to Chennai? இந்த பஸ் சென்னைக்கு போகுதா அப்படின்னு அர்த்தம். நான் சீட் ரிசர்வ் பண்ண முடியுமா? நான் சீட்டு ரிசர்வ் பண்ண முடியுமா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can I reserve a seat? Can I reserve a seat? நான் சீட் ரிசர்வ் பண்ண முடியுமா? ரிசர்வ்னா முன்பதிவு செய்தல். ஓகே, பஸ்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகே, Can I reserve a seat? நான் ஒரு சீட் ரிசர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். நீங்க டிக்கெட்னு கூட கேட்கலாம். Can I reserve a ticket? அல்லது can I book a ticket? எப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, ரிசர்வ்ங்கிறது ஒரு காமனான ஒரு வேர்ட், நம்ம யூஸ் பண்ணுவோம் முன்பதிவு செய்யறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பஸ் கிளம்பிருச்சா? பஸ் கிளம்பிருச்சா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அடிக்கடி கேட்போம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? Has the bus left? Has the bus left? பஸ் கிளம்பிருச்சா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடுத்த பஸ் எப்போ? அடுத்த பஸ் எப்போ அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? அடுத்த பஸ் எப்போ? When is the next bus? When is the next bus? When அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பஸ்னா அடுத்த பஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு? எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு? நீங்க ஒரு இடத்துக்கு போய் சேரணும், புதுசா அந்த இடத்துக்கு போறீங்க, நம்ம என்ன கேட்போம்? எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்போமா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How many stops are there? How many stops அப்படின்னா எத்தனை நிறுத்தங்கள். ஓகே, are thereனா உள்ளன. How many stops are there? எத்தனை ஸ்டாப்புகள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I missed the bus. I missed அப்படின்னா நான் பஸ்ஸை விட்டுட்டேன். இந்த பஸ் அப்படின்னா பேருந்து, உங்களுக்கே தெரியும் இல்லையா. நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு I missed the bus அப்படின்னு சொல்லலாம். இதே நான் என்னோட பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I missed my bus அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?
உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன். இது அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? டிக்கெட்டு கண்டக்டர் கொடுத்தோன்னே டிக்கெட் எப்படி காத்துல பறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? நான் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை டிக்கெட். ஐ லாஸ்ட் மை டிக்கெட். நான் என்னோட டிக்கெட்டை தொலைச்சிட்டேன். ஓகே, அல்லது ஐ லாஸ்ட் த டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய டிக்கெட்னா மை டிக்கெட். ஜென்ரலா டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னா ஐ லாஸ்ட் த டிக்கெட். ஓகே, ரெண்டுமே நீங்க வந்து சொல்லிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். நான் என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா? நான் என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா இருக்காதீங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? எப்படி கேட்கலாம்? நான் என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா? Can I cancel my ticket? Can I cancel my ticket? நான் என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் ஒன். நீங்க எனக்கு உதவ முடியுமா? பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க கேட்பீங்க இல்லையா? நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you help me? Can you help me? நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு அர்த்தம். நான் இங்க உட்கார முடியுமா? ஒரு சீட்டு காலியா இருக்கு. ஓகே, ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. நான் இங்க உட்கார முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can I sit here? Can I sit here? நான் இங்க உட்கார முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பஸ் ஃபுல்லா இருக்கு. பஸ் ஃபுல்லா இருக்கு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The bus is full. அவ்வளவுதான். The bus is full. பஸ் ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பஸ் டைமிங்ஸ் என்ன? ஓகே, பஸ் டைமிங்ஸ் என்னென்ன நேரத்துல பஸ் வரும், அதான் பஸ் டைமிங்ஸ் சொல்லுவோம். ஸோ பஸ் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What are the bus timings? What are the bus timings? பஸ் டைமிங்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்கறது நீங்க இப்படி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் இங்க இறங்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, நான் இங்க இறங்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can I get off here? Can I get off here? நான் இங்க இறங்க முடியுமா? இது எது குறிப்பிட்டு ஒரு பிளேஸை சொல்லணும். இப்ப ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அது வரப்போகுது. நீங்க வந்து கண்டக்டர் கிட்ட கேட்குறீங்க, ஓகே, நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can I get off at the railway station? Can I get off at railway station? நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்க முடியுமா? பர்டிகுலர் பிளேஸை சொல்லி கேட்கறதுக்கு நீங்க அட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஏசியை கொஞ்சம் குறைக்க முடியுமா? நீங்க வந்து டிராவல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஏசியை நல்லா ஜில்லுன்னு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க எனக்கு சொல்லுவீங்க, ஏசியை கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you turn down the AC? Can you turn down the AC? Turn downனா குறைக்கிறது. ஓகே, Can you turn down the AC? நீங்க ஏசியை கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இதே இது ஏசியே ஒர்க் ஆகல, ஓகேவா, ஏசியை கொஞ்சம் கூட்டி வைக்க சொல்லணும். ஏசியை கொஞ்சம் கூட்ட முடியுமான்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you turn up the AC? Can you turn up the AC? Turn upனா கூட்டுறது. ஓகே, அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன். பஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கணும். சென்னையில மோஸ்டா வந்து பஸ் நம்பரை வச்சுதான் நம்ம வந்து அந்த ரூட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், பஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? சோ அதனால நீங்க கேட்கறது உண்டு, பஸ் நம்பர் என்ன? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சிம்பிளான கேள்விதான் இல்லையா? வாட் இஸ் த பஸ் நம்பர்? வாட் இஸ் த பஸ் நம்பர்? பஸ் நம்பர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பக்கத்துல ஏடிஎம் எங்க இருக்கு? பக்கத்துல ஏடிஎம் எங்க இருக்கு? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம்? வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம்? ஏடிஎம் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒன். நீங்க சேஞ்ச் வச்சிருக்கீங்களா? ஓகே, உங்கள்கிட்ட 500 rupees இருக்கும், டிக்கெட் எடுக்கிறதுக்கு சேஞ்ச் கேட்குறீங்க பக்கத்துல உள்ளவங்க கிட்ட. நீங்க சேஞ்ச் வச்சிருக்கீங்களா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Do you have change? Do you have change? சேஞ்ச்னா சில்லறை. ஓகே, 500 rupeesக்கு சில்லறை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஐ மீன் 500 rupeesன்னு தேவையில்ல, நீங்க சேஞ்ச் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு do you have change அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுதான் கடைசி ஸ்டாப்பா? இதுதான் கடைசி ஸ்டாப்பா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Is this the last stop? Is this the last stop? இதுதான் கடைசி ஸ்டாப்பா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். உங்களது பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். ஓகே, ஒருத்தர் டூர் போறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பணும் நீங்க, உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Have a safe journey. Have a safe journey. சேஃப் ஜேர்னி அப்படின்னா பாதுகாப்பான பயணம். ஓகே, உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அமையட்டும் அப்படிங்கிறத have a safe journey அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன், அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? they missed the bus. they missed the bus. அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், உங்களது பயணம் சந்தோஷமாக அமையட்டும். உங்களது பயணம் சந்தோஷமாக அமையட்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? have a happy journey. have a happy journey. happy journey அப்படின்னா சந்தோஷமான பயணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நம்மளோட 25 சென்டென்சஸ். ஈஸியா இருந்ததா? எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். இனிமே பஸ்ல போகும்போது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது, பஸ்ல மத்தவங்க கிட்ட பேசும்போது இப்படி பேசி இங்கிலீஷ்ல பேசி நீங்க அசத்தலாம். பட் எங்க போனாலும் இதை நீங்க அப்ளை பண்ணணும். பஸ்ல போகும்போது யாருக்கிட்டையாவது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான குவெஸ்டன், பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.